நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். டெம்பிள் சிட்டி குமார் அவர்களுக்கு நான் கொடுக்கிற உறுதி, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கிற சன்னியாசிகளுக்கு நான் உத்தரவிடுகின்றேன், உங்களுடைய டெம்பிள் சிட்டி ஹோட்டலுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு உத்தரவிடுகின்றேன். எப்போ நான் ஓப்பன் பண்ணி எல்லாரையும் இன்வைட் பண்றேனோ அப்போ நிச்சயமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்றேன். உங்களுடைய கடிதத்தை நான் பார்த்தேன், அதனால தான் நேரலையிலேயே உங்களுக்கு பதிலளிக்கின்றேன். நீண்ட கடிதம், உங்களுடைய கடிதத்திற்கு நன்றி. அப்போ ஒரு நாட்டுல நாணயத்தை வெளியிட்டாங்கன்னாக்கா அந்த நாட்டுக்கு வர்த்தகம் வேணும் தானே. அதனால முதல்ல தேவை சாப்பாடு. அதனால அந்த நாட்டுல கொண்டு போய் நம்ம ஏன் ஹோட்டல் முதல்ல ஆரம்பிக்க கூடாது? அந்த நாட்டுடைய அரசாங்க சாசனத்துல நம்ம பெயரை பொறிச்சாச்சு. என்னைக்குனாலும் டெம்பிள் சிட்டி கைலாசால வருங்கிறத பொறிச்சிட்டேன். எனக்கு சோறு போட்ட இடம், என் உடம்புல ஓடுற ரத்தம் மதுரைக்காரங்களுடைய ரத்தம். அன்னை மீனாட்சி விடுற மூச்சில சுவாசிச்சு வாழ்ந்தவன் நான். சரி, ஒரு கடிதம் அனுப்பி பார்ப்போமே சுவாமி என்ன சொல்றாருன்னு. இந்த கடிதத்துக்கு ஒருவேளை பதில் வராமல் இருந்திருந்தால் இது ஒரு காமெடியாவே கூட போயிருந்திருக்கலாம். முதல் பாயிண்ட், கண்டிப்பா கால் பண்ண மாட்டாங்க, இது உறுதி. ஏன்னா நீங்க எல்லாம் காத்துட்டு இருக்கீங்க, எந்த நம்பர்ல இருந்து போன் வருது, அவர் எங்க இருக்கு. நம்ம டெம்பிள் சிட்டில வழக்கமா 1000 வகையில உணவுகள் கொடுக்குறோம். அதே உணவுகளை அங்க கொடுக்க தயாரா இருக்கு. இவ்வளவு ஈஸியா கேட்கலாம். நீங்க ஆளே இல்லாத ஊர்ல யாருக்கு டீ ஆத்த போறேன்னு கேக்குறீங்க. நீங்க ஒரு ஆள் இல்ல, நேத்து மட்டும் எனக்கு 500 அப்ளிகேஷன் வந்திருக்கு. இதே மாதிரி எந்த போஸ்ட் கொடுத்தாலும் ஓகேன்னு. இந்த சூழ்நிலையில அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா நமக்கு கிடைக்கிற வாய்ப்பும் கிடைக்காம போயிடும். பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சபா. அண்ட் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னாக்கா, டெம்பிள் சிட்டி ஹோட்டலுடைய ஓனர் குமார் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் எதை பத்தி பேச போறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போதைக்கு வலைதளத்துல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் நித்யானந்தா அவர்கள் தான். சோ அவங்க சொன்ன மாதிரியே மத்தவங்க மாதிரி சொன்னதெல்லாம் செய்யாம எல்லாம் இல்லாம கரெக்டா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் ஒரு ரிலீஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அது போக அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு வீடியோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, மதுரையை சேர்ந்த நமது குமார் அவர்கள் அவங்களுக்கு தான் ஹோட்டல் திறக்க கைலாசாவுல முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதை பத்தி தான் குமார் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். அதாவது முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி சார் நீங்க லெட்டர் எழுதியிருந்தீங்க, அதை எப்படி அனுப்புனீங்க, என்ன ப்ராசஸ் அதுன்னு சொல்லுங்க சார். அவரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆரம்பிக்க போறேன், நாணயங்கள் வெளியிட போறேன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ எல்லாரும் மாதிரியே பல கோடி மக்கள் மாதிரி நானும் ஒருவனாக அதை டிவியில வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சொல்லி வச்ச மாதிரி சரியா அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாணயங்களையும் வெளியிட்டாங்க. அப்பதான் எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, அப்போ ஒரு நாட்டுல நாணயத்தை வெளியிட்டாங்கன்னாக்கா அந்த நாட்டுக்கு வர்த்தகம் வேணும் தானே. அதனால முதல்ல தேவை சாப்பாடு. அதனால அந்த நாட்டுல கொண்டு போய் நம்ம ஏன் ஹோட்டல் முதல்ல ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் தோணுச்சு. இதை எப்படி அவருக்கு தெரிவிக்கிறது அப்படின்னா, அவர் எப்படி நாணயத்தை ஊடகங்கள் மூலமா வெளியிட்டாரோ நம்மளும் ஒரு லெட்டர் பேட்ல அடிச்சு ஒரு கடிதத்தை ஊடகங்கள் மூலமா வெளியிட்டேன். அது அவருக்கு போய் எப்படியும் காலையிலக்குள்ள சேர்ந்துருங்கிற நம்பிக்கையில தான் அந்த கடிதத்தை நான் அனுப்புனேன். ஓகே சார். அதாவது நீங்க லெட்டர் எழுதி அனுப்பும் போது ஒரு 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 நகைச்சுவை துணியில தான் நீங்க அதை அனுப்பியிருந்தீங்களா, இல்ல ரொம்ப சீரியஸா இருந்தீங்களா சார்? ஒரு நகைச்சுவை துணியில தான் அனுப்பியிருக்கேன்னு கூட வச்சுக்கலாமே. ஓகே. அது ஜாலியா பண்ண ஒரு விஷயம் அது இவ்வளவு பெரிய ஒரு ரிசல்ட்டா வரும்னு எதிர்பார்க்கல நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார். அதே மாதிரி நித்யானந்தா அவர்களுடைய இடத்துல இருந்து கால்ஸ் ஏதாவது வந்ததா சார் உங்களுக்கு? இல்ல இல்ல இல்ல, எதுவுமே. அவங்களும் அதே மாதிரி மீடியா மூலமா நம்ம கடிதம் அனுப்பணும். அவங்க நான் மறுநாள் காலையில அவங்க எந்திரிக்கும் பொழுது இந்த கடிதம் சென்று அவங்கள சேருங்கிற நம்பிக்கையில காத்திருக்கிறேன்னு எழுதியிருந்தேன். பட் 6 மணிக்கு நான் மீடியால கொடுத்தேன் அந்த லெட்டரை. 9 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. 10 மணி சத் சங்கத்துல என்னை பற்றி ஒரு 10 நிமிடம் டெம்பிள் சிட்டியை பத்தியும் மதுரையை பத்தியும் பேசியிருக்கிறாங்க. 5 முறை எனது பெயரை உச்சரிச்சிருக்காங்க, டெம்பிள் சிட்டி குமார்னு. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இது உண்மைதானா அப்படின்னு கூட எனக்கு ஆயிடுச்சு. அது சார் எப்படி சார் சக்திமான விட ஸ்பீடா டிராவல் ஆகுது சார் இந்த விஷயம். ஆமா ஆமா. அவரை விட ஸ்பீடா நீங்க அனுப்புற லெட்டர் ஒரு ரீச் ஆயிருக்கு இல்ல, மீடியா ஸ்பீடா இருந்திருக்கு, அவ்வளவுதான் விஷயம். ஓகே. அது மாதிரி இன்னொரு கேள்வி ஒண்ணு சார். அதாவது எப்படி எப்படி நீங்க இதற்கு மேற்கொண்டு எப்படி கான்வர்சேஷன் நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இது வரைக்கும் மீடியா மூலியமா அவர் ஒரு தூது விட்டாரு, நீங்க ஒரு தூது விட்டீங்க, இப்படியே போயாச்சு. ஒரு 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 இது கான்வர்சேஷன் நடக்கணுமே, அது எப்ப நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க சார்?
அது நடக்கும்போது தான் நிஜம். முதல்ல அந்த நாட்டுக்கு அங்கீகாரம் வேணும், அந்த நாடு அங்கீகரிக்கணும், அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் அவர் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் தானே இந்த வேலை பார்க்க முடியும். ஓகே எப்படியோ ஓகே. வந்து அந்த நாட்டுடைய அரசாங்க சாசனத்துல நம்ம பெயரை பொறிச்சாச்சு. என்னைக்குனாலும் டெம்பிள் சிட்டி கைலாசால வருங்கிறத பொறிச்சிட்டேன். அந்த திருப்தியோட இருக்கிறேன் இப்போ. ஓகே சார், ஓகே. அது மாதிரி இப்போ அவர் வந்து திரு நித்யானந்தா அவர்கள் வந்து மதுரை, அப்புறம் திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் இந்த 3 இடங்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்திருக்காரே சார். அதற்கு காரணம் என்ன? கண்டிப்பாக அது அருமையா சொல்லியிருக்காரு. எனக்கு சோறு போட்ட இடம், என் உடம்புல ஓடுற ரத்தம் வந்து மதுரைக்காரங்களுடைய ரத்தம். அன்னை மீனாட்சி விடுற மூச்சில சுவாசிச்சு வாழ்ந்தவன் நானு. அதே மாதிரி மதுரையில இருக்கக்கூடியவர்களும் அதே மாதிரிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கும் அதே மாதிரி திருவண்ணாமலை கோபுரம் வந்து நான் காலையில இன்னைக்கு அங்க உட்கார்ந்து இருந்தா கூட எந்திரிச்சு வெப் கேமரா மூலமா நான் கோபுரத்தை பார்த்துதான் எழுந்திருக்கிறேன்னு சொல்றாரு. இதை வச்சு எதுவும் வெப் கேமரா வச்சு என்னைய பிடிக்க பாப்பீங்களான்னு கூட அதுல கேட்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து அவரு திருவண்ணாமலை ஈஸ்வரன் மேலையும், மதுரை ஈஸ்வரன் மேலையும், அன்னை மீனாட்சி மேலையும், காஞ்சிபுரம் அம்மன் மேலையும் அவர் அந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறாருங்கிறத அது தெரியுது எனக்கு. ஓகே ஓகே சார். அது மாதிரி வந்து திரு குமார் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நித்யானந்தா அவர்களை சந்திச்சதுண்டா, இல்ல ஆசிரமத்துக்கு எல்லாம் போனதுண்டா? இதுவரை அதான் சொல்றேன்ல, இதுவரை நான் போனது கிடையாது, அவரை சந்திச்சது கிடையாது. உங்களை மாதிரி வேடிக்கை பார்க்கக்கூடிய பல கோடி பேர்ல குமாரும் ஒருவர். அதே மாதிரிதான் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஏதோ தோணுச்சு எனக்கு, இது என்ன உண்மைதானா என்னன்னு தெரியறதுக்கு கூட எனக்கு தோணி இருக்கலாம். சரி, ஒரு கடிதம் அனுப்பி பார்ப்போமே சுவாமி என்ன சொல்றாருன்னு. இந்த கடிதத்துக்கு ஒருவேளை பதில் வராமல் இருந்திருந்தால் இது ஒரு காமெடியாவே கூட போயிருந்திருக்கலாம். பட் அவரு சின்சியரா 10 நிமிடங்கள் வந்து இதை பத்தி அவர் பேசி அவங்க சாசனத்திலையும் அவர் எழுதி வச்சது வந்து ஒரு இந்த இதுல ஒரு திருப்பு முனை ஆயிருச்சு, ஒரு சீரியஸா கொண்டு போயிருச்சு இந்த மாதிரி. ஓகே சார். சரி, இப்போ வந்து இப்போ நித்யானந்தா அவர்களே கால் பண்ணி அவ்வளவுதான் திரு குமார் அவர்களே கிளம்பி வந்துருங்க, நம்ம நாட்டுக்கு வந்து நீங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு ஆகணும்னு சொல்றாங்கன்னா ஹோட்டல்ல என்னென்ன மாதிரியான மெனு எல்லாம் சார் எதிர்பார்க்கலாம்? முதல் பாயிண்ட், கண்டிப்பா கால் பண்ண மாட்டாங்க, இது உறுதி. ஏன்னா நீங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்க எந்த நம்பர்ல இருந்து போன் வருது, அவர் எங்க இருக்கிறாரு பிடிக்கிறதுக்காக. அதனால அந்த வேலைக்கு நான் வரல. என்ன, சப்போஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி நாடு அங்கீகாரமாகி முறைப்படி அவர் அழைக்கிறாரு, இந்தியன் கவர்மெண்ட் முறைப்படி நீங்க போகலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம டெம்பிள் சிட்டில வழக்கமா 1000 வகையில உணவுகள் கொடுக்குறோம், அதே உணவுகள் அங்க கொடுக்க தயாரா இருக்கு. ஓகே ஓகே சார். எனக்கு வந்து என்ன ஒரு டவுட் வந்துச்சுன்னா, அருணாச்சலம் படம் பாத்துட்டீங்களா சார் நீங்க? ஆமா. அதுல வந்து ஓப்பனிங் சாங்ல வந்து ஒரு லிரிக்ஸ் ஒண்ணு வரும். என்னன்னா, காவி துறவிக்கெல்லாம் எலச்சாதா மதிப்பு அப்படின்னு வரும் இல்லைங்களா? சோ வந்து இப்ப அங்க வந்து இருக்கிறவர்கள் எல்லாருமே வந்து துறவிகள் அப்படின்னும் பொழுது அங்க போய் ஹோட்டல்ல அவங்க அதிகமா எப்படி சாப்பிடுவாங்க? அந்த சந்தேகங்கள்லாம் வந்துதா உங்களுக்கு? ஈஸியா கேட்கலாம். நீங்க ஆளே இல்லாத ஊர்ல யாருக்கு டீ ஆத்த போறேன்னு கேக்குறீங்க சார். அப்படின்னு கேட்கல, துறவிகள் வந்து சாப்பிடுவாங்களா வெயிட்டா அப்படின்னு கேக்குறேன் நான். சார் இது வந்து டூரிசம் சென்டர் ஆயிரும் சார். டூரிசம் அவங்க சொல்றதுபடி பார்த்தா அடுத்த நாட்டுக்கு போய் எல்லாரும் நான் வரேன்னு சொல்றாங்க. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நீங்களும் கடைசியில அதுதான் சொல்ல போறீங்க. சார் அவசியம் என்னையும் கூட்டு போங்கன்னு தான் சொல்லுவீங்க கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஒரு நாட்டை போய் பார்க்கணுங்கிற எண்ணம் ஆசை இருக்கத்தான் செய்யும். சோ இது ஒரு பெரிய டூரிசம் சென்டர் அங்கீகரிக்கப்பட்ட அது கண்டிப்பா ஒரு பெரிய டூரிசம் சென்டரா தான் வரும். நம்ம துறவிகளுக்கு சாப்பாடு கொடுக்க போல, உங்களை மாதிரி வரக்கூடியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகும். ஓகே. அது மாதிரி வந்து ஹோட்டல்ல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சார், இப்போ ஒருவேளை கூப்பிட்டு நீங்க ஒருவேளை கிளம்பி போறீங்க அப்படின்னாக்கா ஆட்கள்லாம் எப்படி சார்? நம்மளோட பழைய ஆட்கள் இங்க இருக்கிற டீம் அப்படியே கூட்டு போயிடுற மாதிரி பிளானா, இல்ல வந்து புதுசா ஆட்கள்லாம் வைக்கிற பிளான்ஸ் எல்லாம் இருக்கா? ஏன்னா நானும் ஏதாவது தோசை சுடுறது ஏதாவது ட்ரை அப்ளிகேஷன் போடலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா? நீங்க அவருக்கு அப்ளிகேஷன் போட்டீங்க, நான் உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் போடலான்னு இருக்கேன். நீங்க ஒரு ஆள் இல்ல, நேத்து மட்டும் எனக்கு 500 அப்ளிகேஷன் வந்திருக்கு. இதே மாதிரி எந்த போஸ்ட் கொடுத்தாலும் ஓகேன்னு. அதுக்கு நான் கொடுத்த பதில் வந்து முதல் பிரான்ச்சுக்கு வந்து ஃபுல் ஆயிருச்சு, ஸ்டாஃப்ஸ் எடுத்தாச்சு. செகண்ட் பிரான்ச்சுக்கு வேணா ட்ரை பண்ணலாங்கிறதா என்னுடைய பதில். உங்களுக்கும் அதான் பதில். பட் சார் நம்மளோட கடையில பொதுவா என்ன சார், என்ன ஹோட்டல் என்னென்ன ஃபுட் சார் ஃபேமஸ் நம்ம கடையில? நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் ஐட்டம் 201 வகையில சைனீஸ் ஐட்டம் இருக்கு. 101 வகையில தோசை வகைகள், 11 வகையில காஃபி, புரோட்டாவே வந்து 50 வகையில வச்சிருக்கோம். சமீபத்துல கூட மாஸ்க் புரோட்டான்னு பார்த்திருப்பீங்க, இதே மாதிரி வைரல் ஆகணும்.
வேர்ல்டு ஃபுல்லா வந்து மாஸ்க் பரோட்டாவும் கொரோனா தோசையும் வைரல் ஆகணும். ஓகே, நீங்க லெட்டர்லயும் ஒவ்வொரு குறிப்பிட்டிருந்தீங்கன்னு முறையும் நினைக்கிறேன். வித்தியாசமா பண்ணிட்டே இருக்கு சார். நீங்க லெட்டர்ல குறிப்பிட்டிருந்தீங்களா சார், மாஸ்க் பரோட்டா அண்ட் கொரோனா தோசை அப்படி குறிப்பிட்டிருந்தீங்க சார்? ஆமா ஆமா ஆமா. அத பத்தி நித்யானந்தா அவர்கள் ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? இல்ல, அவரு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அவருடைய ஈர்ப்பு சக்தி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி, அதே மாதிரி அவங்க பக்தர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து டெம்பிள் சிட்டிக்கே இருக்கு அப்படிங்கிறது மதுரை மக்களுக்கு பூரா தெரியும். ஆனா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நீங்க நித்யானந்தா அவர்கள் வந்து பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அவரோட நாட்டுடைய காயின்ஸா ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு நீங்க எதுவும் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணலையே. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தானே? ஆமா, அன்னைக்கு கொலக்கட்டை எல்லாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும்ல, விநாயகர் கொலக்கட்டை. அது ஓகே சார். நித்யானந்தா ஏதாவது சம்திங் நீங்க ஒரு சும்மா ஒரு ஜாலிக்காக நான் கேக்குறேன். நீங்க வந்து நித்யானந்தா அவர்கள் வந்து இப்ப உங்களுக்கு கால் பண்ணியே கேட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவருடைய பெயர் வச்சோ இல்ல அது சம்பந்தப்பட்ட ஒரு டிஷ் ஒண்ணு உருவாக்கலாம் அப்படின்னா என்ன டிஷ் சார் உருவாக்குவீங்க? அது உண்மைதான் நீங்க சொல்றது. இந்த சூழ்நிலையில அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா வந்து நமக்கு கிடைக்கிற வாய்ப்பும் கிடைக்காம போயிடும். ஏன்னா அவரு கலாய்க்கிற மாதிரி நினைச்சுட்டாருனாலும் தவறு. அதனால வந்து நம்ம முதல்ல வந்து ஹோட்டலை ரெடி பண்ணிட்டு அங்க போயிட்டு கூட கைலாஸ் தோசை அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம் வித்தியாசம். ஓகே சார். சோ பொதுவா வந்து உங்களோட ஃபேமிலி எப்படி சார் ரியாக்ட் பண்ணாங்க? ஃபேமிலிய பொறுத்தவரை நான் லெட்டர் போட்ட உடனே எல்லாருமே அதான் சொன்னாங்க, எதுக்கு தேவையில்லாம போட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், இது எங்க பதில் போடவா போறாரு, இது பதில் போட மாட்டாரு, இது எதுக்கு தேவையில்லாம இப்படி போட்டிருக்கீங்கன்னு. நான் சொன்னது வந்து ஒரு 150 கோடி மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து இது உண்மையா பொய்யா, தீவு இருக்கா இல்லையா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. சரி, கடிதம் போட்டுதான் பார்ப்போமே, அப்படி உண்மையாக இருந்ததுன்னா அவர் பதில் சொல்லுவார் இல்லையா அப்படிங்கிறதுனாலதான் என்னுடைய இதா இருந்தது. அதே மாதிரி அவர் பதில் பொறுமையாக 10 நிமிடம் சொல்லி 5 தடவை பெயரை உச்சரிச்சு சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. நான் மட்டும் இல்ல, கலாய்க்கும் கூட்டத்துல இருந்து எல்லா கூட்டமுமே தமிழ்நாட்டுல ஷாக் ஆயிடுச்சு. பரவாயில்ல, 3 டிஸ்ட்ரிக்ட் முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அவரை வாங்கன்னு சொல்றாரு, எல்லாருமே இதாயிட்டாங்க. கலாய்க்கலாம்னு காத்திருந்தது பூராமே வந்து என்னைய கேட்டா வந்து சீரியஸ் ஆயிட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே சார். அது வந்து எனக்கு வந்து பர்சனலா ஒரு கேள்வி என்னன்னா, திரு குமார் அவர்களுக்கு நித்யானந்தா அவர்கள்ட்ட ரொம்ப பிடித்த ஒரு 3 விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? பிடித்த 3 விஷயம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவருடைய ஈர்ப்பு சக்தி, அதற்கு அடுத்து வந்து அவருடைய தன்னம்பிக்கை. என்னதான் இருந்தாலும் தான் தேடப்படுகின்ற குற்றவாளி என்று எல்லாரும் சொன்னா கூட அவர்கிட்ட ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. அந்த தன்னம்பிக்கையோட நான் ஒரு தீவு ஆரம்பிப்பேங்கிறாரு, அதே மாதிரி ஆரம்பிச்சு காமிக்கிறாரு. 2. 3வது அதை சொல்லி செஞ்சிடறாரு. அதையும் எல்லாருமே வாட்ச் பண்றாங்க. நான் ரிசர்வ் பேங்க் ஆரம்பிப்பேங்கிறாரு, ஆரம்பிச்சிடறாரு. நாணயங்கள் வெளியிடுவேங்கிறாரு, வெளியிடுறாரு. மாதிரி சொன்னதை வந்து இது வரைக்கும் செஞ்சுட்டாரு. ஓகே சார். இப்போ வந்து திரு குமார் அவர்கள் பிற்காலத்துல அந்த தீவுக்கு போறாங்கன்னு வைங்களேன், அவருடைய கைலாசாக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் நித்யானந்தா அவர்கள் தெளிவா சொல்லிடுறாங்க, இங்க பாருங்க, இனிமேல் நீங்க தான் வந்து ஜனாதிபதி, திரு குமார் அவர்கள் தான் ஜனாதிபதி, இதை யாரு இருந்தாலும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொறுப்பு வந்து நீங்க ஏத்துக்குவீங்களா? கண்டிப்பாக. அந்த நாடு, அதான் நான் முதலே சொல்லிட்டேன், அங்கீகரிக்கப்பட்ட நாடு, உலக அரங்கால அங்கீகரிக்கப்பட்டு அந்த நாடு வந்து அங்கீகரிக்கப்பட்ட நாடு. சரியான சட்டங்கள் அங்க இருக்கும் பட்சத்துல ஏத்துக்கிடுங்கன்னு சொன்னா கண்டிப்பாக ஏத்துக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ரொம்ப 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 நன்றி சார். ஆக்சுவலா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க கூட வந்து ஷேர் பண்ணதுக்கு. டெம்பிள் சிட்டி ஹோட்டல் அப்படின்றது வந்து கைலாசா வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. எனக்கும் ஒரு ரெக்வஸ்ட் சார், நாளை பின்ன வந்து நித்யானந்தா அவர்கள் வந்து உங்களுக்கு கால் பண்றாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து நீங்க என்னையும் வந்து கைலாசாவுடைய மீடியா ஏதாவது ஒன்றுல சேர்த்து விடணும். ஓகேவா? எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. நிகழ்ச்சி இன்னைக்கு சூழ்நிலையில என்னையும் சேர்த்து கூட்டு போன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில உங்களுக்கும் நல்ல சிறப்பா போட்டு விடுங்க, உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. இன்னும் வந்து அது பல பேருடைய வயிற்றுக்கு ரீச் ஆகணும், மனசுக்கு ரீச் ஆகணும். அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சார். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.